பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 128 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனும் அவன் பாக்கியவான். கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ உண்மையாகவே கர்த்தருக்கு பயந்தியானாக்கா நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி என்று பைபிள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம உண்மையாகவே அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்த தேவன், நம்மளுக்கு பாவத்திலிருந்து விடுதலை பண்ணின தேவன், நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்த தேவன், நம்மளுடைய அக்கிரமங்களை சுமந்த தேவன். அந்த தேவனுக்கு பயப்படாம நம்ம என்னென்னக்கோ பயப்பட்டு கொண்டிருக்கிறோம், மனுஷர்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறோம். பிரசங்கி 8:12 சொல்லிக் கொண்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவர்கள் நன்றாய் இருப்பார்கள் என்று பைபிள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவுக்கு முதலாவது நீங்கள் பயப்படுற பயம் உங்களுக்கு இருக்கட்டும். நீங்கள் பயந்தீங்கன்னாக்கா உங்களுடைய பிள்ளைகள் பயப்படுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஜனங்களை பார்க்கிறது அரிதாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுறதில்லை, தேவ சபைக்கு உண்மையாகவே நடக்கத்தோடு வருவதில்லை, தேவனுக்கு உண்மையாகவே பயத்தோடு ஆராதனை செய்கிற பிள்ளைகள் இன்னைக்கு சமுதாயத்துல சபையிலே ரொம்ப கம்மியாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருந்தால் நம்ம எந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற முடியாது. இன்னைக்கு நம்ம தேவனுக்கு பயந்த பாத்திரங்களாக நம்ம மாறலாம். வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் எப்படியோ நான் வாழ்ந்து விட்டேன், இனிமேலே கர்த்தாவே உங்களை நம்பி நான் வாழ்வேன் ஆண்டவரே, உங்களுக்கு பயந்து நான் வாழ்வேன் ஆண்டவரே. நான் பயந்தாதான் ஆண்டவரே என் பிள்ளைகள் பயப்படுவாங்க, என் குடும்பம் பயப்படும், என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், என் அப்பா எங்க அம்மா பயப்படுவாங்க. நானே பயப்படவில்லை என்றால் எப்படி அவங்கெல்லாம் பயப்படுவாங்க? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. அப்போ நீங்க வார்த்தை மூலியமா கர்த்தர் உன்னோடு கூட பேசினான் என்று நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாறுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தை மூலியமா உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.